Hi everyone, Easy Phonics Kitல Level 1 Part 2 Reusable Book. இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த புக்ஸில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரீயூசபிள் புக்ஸில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த பார்ட் 2 புக்ஸில் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த பார்ட் 2 புக்ஸில் இருக்கிற வேர்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸை உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக இதை ரீயூசபிளாக கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் நீங்கள் நிறைய முறை ரீயூஸ் பண்ணும்போது இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, இதில் எல்லா பேஜஸுமே ரீயூசபிள். பார்ட் 2 ரீயூசபிள் புக்கில் வந்து டோட்டலாக 20 பேஜஸ் வரும். இந்த 20 பேஜஸுமே நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே ரேப்பர்லேயுமே கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணுற அளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும். ஓகே, இந்த ஒவ்வொரு பேஜுமே நீங்கள் நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோர் தென் 100 டைம்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் 5 to 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நார்மல் ஸ்கெச் பென், ஜெல் பென், இங்க் பென் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஒரு நார்மல் பனியன் கிளாத் இல்லை காட்டன் கிளாத்தில் கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு தொடச்சாலே போயிடும். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் புக்கில் உள்ள என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு க்ளூவாக இருக்கும். ஓகே, இந்த பிக்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, இந்த சிலபஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். இதில் வந்து ஒவ்வொரு வவல் அண்ட் கான்சனன்ட் பிளெண்ட் ஆகும்போது அந்த சிலபல் எப்படி உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது ஒரு எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கோம். அதை நீங்களும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆட், எட், இட், ஆட், அட், இந்த மாதிரி ஒவ்வொரு சிலபலையும் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த சிலபல்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதை வந்து ஒவ்வொரு சிலபலையும் நீங்கள் பியில் ஸ்டார்ட் ஆகிற சிலபல்ஸை வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஒன்று நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் வந்து பியில் ஸ்டார்ட் ஆகிற பாசிபிள் சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸ் பேன், பின், பன், பஸ், பேட், பெட், பிட், பட், பிப், பேட், பெட், பட், பேக், பெக், பிக், பக், பாக்ஸ், பம்ப். இது போல் பியில் ஸ்டார்ட் ஆகிற சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸை நீங்கள் சி, டி, எஃப், ஜிஹெச் இந்த லெட்டர்ஸுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிற சிலபல்ஸை பேஸ் பண்ணி அந்த கான்சனன்ட் கூட பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேர்ட்ஸ் எப்படி சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸை ஒரு கான்சனன்ட் சிலபல் பிளெண்ட் பண்ணி ரீடிங் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது இதை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு செட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் வேறு என்ன பியில் ஸ்டார்ட் ஆகிற பாசிபிள் சிவிசி வேர்ட்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சியில் ஸ்டார்ட் ஆகிற ஏஇ, ஐஓயு சிலபஸை மிங்கிள் பண்ணி ஒரு பிளெண்டிங் ஃபார்ம் பண்ணி நியூ வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 வேர்ட்ஸ் இதில் நான் சொல்கிறேன். கேட், கேப், காப், காட், இது போல் நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சிலபலையும் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. அந்த ஃபில் பண்ண சிலபல்ஸை இந்த கான்சனன்ட் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு, இப்போ இதில் சி இருக்குது, இங்கே அப் இருக்குது, கப், சி, ஆப், க, ஆப், காப், க, ஆப், கேப், அந்த மாதிரி ஒவ்வொரு சிலபல் கூட இந்த கான்சனண்ட்டை பிளெண்ட் பண்ணி வேர்ட்ஸை நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிபிசி பேட்டர்ன் வேர்ட்ஸுக்கு கேப், கேட், காப், காப், கப், கப், இது போல் நிறைய வேர்ட்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸுக்கு இதோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கவே முடியாது. ஒவ்வொரு ப்ராக்டிஸுமே நிறைய வேர்ட்ஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சவுண்ட் பேஸ்டாக நீங்கள் ரீட் பண்ண இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3 to 4 டைம்ஸ் வேறு வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு சவுண்டையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த பேஜில் பிஏ, ப, ஆல்ரெடி நம்ம இதில் பார்ட் 1 புக்கில் இந்த கான்செப்ட் பார்த்துருக்கோம். இதில் இது புதுசாக இருக்கும், ஆனாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிஇ, ப, பிஐ, பி, பிஓ, பா, பியூ, ப. ஒவ்வொரு சவுண்டுக்கும் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் இங்கே 2 லெட்டர், 3 லெட்டர், 4 லெட்டர், 5 லெட்டர் வேர்ட்ஸ், எனி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 2 வேர்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சிஏ, சி ஆப், கேப், சி ஆட், கேட், ட ஆம், டேம், ட ஆட், டேட். அதுபோல் ஒவ்வொரு வேர்டையும் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு திங்க் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் படித்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுபோல் ஒவ்வொரு கான்சனன்ட் ப்ளஸ் வவல் பிளெண்டிங்கும் அதை ரீட் பண்ணி அதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் 2 வேர்ட்ஸ் இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செகண்ட் டைம் வேறு வேர்ட்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறை ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் நிறைய புது வேர்ட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். எம்ஐ, மிட், மில்க், மிட், மின்ட், மின்ட், நிப், பின், ரிப், 6. அதுபோல் ஒவ்வொரு சவுண்டுக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி படித்த வேர்ட்ஸை நீங்கள் ரீகால் பண்ணும்போது ஈஸியாக புது வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே திக்கு போர்ட் புக் தான், அதனால் நீங்கள் எத்தனை முறை அழிச்சிட்டு எழுதினாலும் புக்கில் எந்த கண்டென்ட்டும் டேமேஜ் ஆகாது. ஒவ்வொரு ஷீட்டுமே ரொம்ப திக்காக இருக்கும். நீங்கள் 100 டைம்ஸ்க்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணாலும் இந்த புக்கில் எந்த டேமேஜும் ஆகாது. நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் புது கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய வேர்ட்ஸ் உங்கள் கையில் இருக்கும். பியூ, பன், பியூ, ப, பன், பஸ், ஹெச்யூ, ஹ, ஹக், ஹட், அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் திங்க் பண்ணி 2 வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸை செகண்ட் டைம், தேர்ட் டைம் இன்னும் நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் வந்து
சில மிடில் ஏ வேர்ட்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறது. ஏ சிலபல்ஸ் ஆப், ஆட், ஆக், ஆம், ஆன், ஆப், ஆஸ், ஆட், ஆக்ஸ், இந்த 9 சிலபல்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கான வேர்ட்ஸை இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். இ சிலபல்ஸை நீங்களே எழுதுங்க. எல்லா சிலபலும் எழுதிட்டு அதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸை இங்கே மிடில் யூ சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸ், யூ சிலபல் வேர்ட்ஸ், ஏ சிலபல், ஐ சிலபல், ஓ சிலபல், எல்லா சிலபலும் இங்கே நீங்கள் 9 வேர்ட்ஸை சிலபஸ் அண்ட் அதுக்கான வேர்ட்ஸ் அதை நீங்கள் ரிட்டன் அண்ட் ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இ, பி, இ, டி, இ, ஜி, எப், வெப், பெட், லெக். அதே போல் ஒவ்வொரு சிலபல் அண்ட் அதுக்கான ப்ராப்பர் சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்ட் 2 புக்ஸில் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இந்த வேர்ட்ஸில் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கராக ஆகிறதுக்காக இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கான்செப்ட் இன்னும் கிளியர் ஆகும். ஓகே, ரைட் பிகினிங் லெட்டர். ஜஸ்ட் இதில் என்ன பிகினிங் லெட்டர் வரும், இதில் பிகினிங் சவுண்டுனா என்ன அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் மிடில் சவுண்டு மட்டும் ஃபில் பண்ணணும். இதில் எண்டிங் சவுண்டு, பிகினிங், மிடில், எண்டிங், இந்த 3 சவுண்டையும் நீங்கள் ஃபில் பண்ணும்போது வவலில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், கான்சனண்ட்டில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அது பிளெண்ட் ஆகும்போது அதோட சவுண்டு எப்படி வேரி ஆகுது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கோம். ஜாம், லாக், டேப், பெட், காப், லிப். மற்ற சவுண்டை வந்து நீங்களே திங்க் பண்ணி இந்த பிக்சரோட நேம்ஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 புக்ஸில் நிறையவே படிச்சிருப்பீங்க. அந்த பிக்சர்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சவுண்டும் அந்த லெட்டரை நீங்கள் சவுண்ட் பேஸ்டாக கன்வெர்ட் பண்ணி இங்கே ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இந்த சவுண்டெல்லாம் ஈஸியாக அனலைஸ் ஆகிடும். ஃபாஸ்ட்டாக ரீடிங் டெவலப் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பிகினிங், மிடில், எண்டிங் வேர்ட்ஸை ஃபில் பண்ணுங்கள். இதில் சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸில் இருக்கிற இந்த வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் இங்கே எழுதினா போதும், அண்டர்லைன் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டேட் ஹேஸ் நாட் மெட் பெட் எட். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நீங்கள் இங்கே ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரீடிங் அண்ட் ரைட்டிங், ஹேஸ் நாட் மெட், இன்னும் என்னென்ன வேர்ட்ஸ் பாசிபிளோ அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் எழுதிட்டு அழிச்சிட்டு இமீடியட்டாக இன்னொரு முறை கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த பிக்சர்ஸ்க்கான நேம்ஸ் இங்கே இருக்குது. இந்த கீ பாக்ஸில் இருந்து ஹெல்ப் பாக்ஸை யூஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு பிக்சருக்கான நேமை ஐடென்டிஃபை பண்ணி கீழே ஃபில் பண்ணுங்கள். மிஸ்ஸிங் ஆல்ஃபபெட்ஸ், இங்கே என்னென்ன சிலபல்ஸ் வரும். சப்போஸ் இந்த ஹேட்டில் ஹெச் இருக்குது, ஹேட், ஆட், ஹெச், ஹ, ஹ, ஆட், ஹேட். அதே போல் இதில் இது வந்து பென், ப இருக்குது, ஏ, என், பென். அந்த மாதிரி லிட், இல், இங்கே என்ன சிலபல் வரும். ஒவ்வொரு சிலபலையும் நீங்கள் ஜஸ்ட்டு இதில் என்ன பிக்சர் வரும் அதை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு சிலபலாக ஃபில் பண்ணிங்கன்னா இந்த பிக்சர்ஸ்க்கான நேம் கிடைக்கும். இதை நீங்கள் டவுட் இருந்தால் புக்ஸ்கில் ரெஃபர் பண்ணிவிட்டு அகைன் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸில் ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஒன்று இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். பேன், வெட், டின், காப், பன். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். பேலன்ஸ் நீங்கள் திங்க் பண்ணுங்கள், நானே எல்லாம் ஹெல்ப் பண்ணால் உங்களுக்கு திங்கிங் டெவலப் ஆகாது. நிறைய பாசிபிள் வேர்ட்ஸை இங்கே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு நியூ வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய மிடில் ஏ, இ, ஐ, ஓ, யூ பேட்டர்ன் வேர்ட்ஸ் உங்களுக்கு கையில் இருக்கும். ஓகே, ரைட் சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸ். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வேர்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச மிடில் ஏ வேர்ட்ஸ் எல்லாமே இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்ட் 2ல் பார்த்துருக்கோம். அந்த வேர்ட்ஸை இங்கே நீங்கள் ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த பேஜ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள்ஸை கேண்டி, சாக்லேட், கேக், கப் கேக், ஐஸ்கிரீம், இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு பிக்சரை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஏ டு ஜெட்க்கு ஒவ்வொரு பிக்சர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிக்சர்ஸை லெட்டராக டீகோட் பண்ணணும். அதாவது இந்த ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தனக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது அந்த கான்செப்ட் அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக ரீச் ஆகும். நிறைய கலர்ஃபுல் பிக்சர்ஸ் வந்து அவங்களுக்கு ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஓகே, ஃபைன். இதில் ஆல்ரெடி 2 எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது ஒரு 2 இது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த பிக்சர் எங்கே இருக்குது ரீட் பண்ணுங்கள். பி, ஐ, பி, ப, இப், பிப். இந்த கேக் எங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, ட, இ, சாக்லேட், ட, என், 10. இதே போல் ஒவ்வொரு லெட்டருக்கும் அதோட ஸ்பெல்லிங் எழுதி அதை வேர்டாக ரீட் பண்ணுங்கள். கான்சனன்ட் ப்ளஸ் சிலபல் இப்படி ரீட் பண்ணும்போது உங்களுக்கு பிளெண்டிங் ஈஸியாகும். இந்த பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த லெட்டர்ஸை வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ண போது ஒவ்வொரு லெட்டரையும் டீகோட் பண்ணி இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு சிலபல்ஸ் அண்ட் கான்சனன்ஸோட சவுண்ட் ஈஸியாக, அந்த பிளெண்டிங் ஃபார்மேஷன் எல்லாமே ஈஸியாக புரியும். இது ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
இதில் ரைமிங் வேர்ட்ஸ் கான்செப்ட் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கேன். கேப், டேப், ஃபேப், லேப், டேப். அதே போல் நீங்கள் பேட், டேட், மேட், பேட், ரேட் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸுக்கும் நீங்களே திங்க் பண்ணி எழுதுங்க. கேன், பேன், மேன், வேன், டான். ஓகே, இது போல் நீங்கள் ஏற்கனவே படித்த வேர்ட்ஸ்லேருந்து ரைமிங் வேர்ட்ஸை நீங்கள் ஏற்கனவே ரீட் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸை ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு வேர்டையும் சவுண்ட் பேஸ்டாக டிட், பிட், கிட், மிட் அந்த மாதிரி இந்த சவுண்டை பேஸ் பண்ணி ரீட் பண்ணுங்கள். ஆல்ரெடி படித்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு திரும்ப ரிமைண்ட் ஆகும். ஓகே, ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸுக்கும் கீழே 4 ரைமிங் வேர்ட்ஸ் கான்செப்ட் நீங்கள் திங்க் பண்ணி எழுதுங்க. சில எக்ஸாம்பிள் வேர்ட்ஸை நான் ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன். பேலன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது போல் வேறு சில வேர்ட்ஸ் எழுதிட்டு நீங்களும் ரைமிங் வேர்ட்ஸ் கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோர் ப்ராக்டிஸ் உங்களை இன்னும் பர்ஃபெக்ட் ஆகும். ஓகே, இதில் வந்து திங்க் அண்ட் ரைட் த பிகினிங் லெட்டர் டு மேக் பாசிபிள் சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸ். ஒவ்வொரு பேட்டர்ன் வேர்ட்ஸ்லையும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதே போல் நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். இதில் பாசிபிள் கான்சனன்ஸை நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். ஆம்க்கு முன்னாடி ட போட்டால் டேம், ஜ போட்டால் ஜாம், ஹ போட்டால் ஹேம், ர் போட்டால் ரேம். அப்போது டேம், ஜாம், ஹேம், ரேம். இது வந்து நான் ஒன்று உங்களுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வேர்ட்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்கள் வேறு வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு சிலபலுக்கும் முன்னாடி ஒரு கான்சனண்ட்டை ஆட் பண்ணி அதை 2 பிளட் பண்ணி ஒரு சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸை இங்கே நீங்கள் எழுதுங்க. இதனால் உங்களுக்கு வந்து பிகினிங் சவுண்டும் ப்ளஸ் அந்த சிலபலும் மிங்கிள் ஆகுறது ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு சிலபலையும் நீங்கள் சவுண்டாக ரீட் பண்ணிவிட்டு பாசிபிள் வேர்ட்ஸை ஃபஸ்ட் டைம் ஒரு வேர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். செகண்ட் டைம் வேறு வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா கான்செப்டும் ரொம்ப ஈஸியாகிடும். ரைட் த சூட்டபிள் கான்சனன்ட்ஸ் டு ஃபார்ம் சிவிசி பேட்டர்ன்ஸ். இதில் ஒன்லி மிடில் ஏ மட்டும் இருக்கும். நீங்களே ஒவ்வொரு லெட்டராக ஆட் பண்ணிவிட்டு நிறைய வேர்ட்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணியிருக்கேன். சிஏபி கேப், ஹெச்ஏடி ஹேட், பிஏஎன் பேன், எம்ஏஎன் மேன், ஹெச்ஏடி ஹேட், எம்ஏஎன் மேன், பிஏஎன் பேன். ஒவ்வொரு வேர்டுக்குமே நீங்கள் இங்கே இந்த ஏவை பேஸ் பண்ணி புதுசாக நீங்களே ஹெச்ஏடி ஹேட் இருக்குது. ஏல வர வேறு பாசிபிள் வேர்ட்ஸ் என்னென்னவோ அதை நீங்களே ஒவ்வொரு மிடில் ஏ வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி இதில் நீங்கள் ஒரு நியூ வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட பிரெயின் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகும். TAP tap, NAP nap, GAP cap, gap, CAP cap. நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு எந்த வேர்ட்ஸ் தெரியுதோ அதை டேப், நாப், கேப், கேப் ரைமிங் வேர்ட்ஸை தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை மிடில் ஏ வேர்ட்ஸை இங்கே இதில் என்ன இந்த ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு டெவலப் ஆகும் அப்படின்னா பிகினிங் சவுண்ட் அண்ட் எண்டிங் சவுண்ட் இது ரெண்டுமே உங்களுக்கு நீங்களே திங்க் பண்ணி எழுதும்போது அந்த சவுண்டை ஈஸியாக ரீகால் பண்ணிக்கலாம். அந்த ப்ராக்டிஸ்க்காக தான் பிகினிங் அண்ட் எண்டிங் சவுண்ட். மிடில் சவுண்ட் மட்டும் இருக்கும். பிகினிங்கும் எண்டிங்கும் நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு ஒரு சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸை மிடில் ஏ, மிடில் இ, மிடில் ஐ, மிடில் ஓ, மிடில் யூ இந்த வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஜஸ்ட் பிகினிங் அண்ட் எண்டிங் மட்டும் இருக்கும். மிடில் என்ன லெட்டர்ஸ் வரணும் அதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அந்த வேர்ட்ஸை மட்டும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். பேலன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இதில் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படித்த வேர்ட்ஸாக தான் இருக்கும். தெரியலன்னா புக்ஸில் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது போல் நீங்களும் வேறு வேர்ட்ஸை எடுத்துகிட்டு பிகினிங் அண்ட் எண்டிங் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. பேலன்ஸை வந்து ஃபில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெல்லிங்கில் இன்னும் நல்ல நாலேஜ் கிடைக்கும். சைட் வேர்ட்ஸ் பார்ட் 2ல் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த சைட் வேர்ட்ஸில் எதெல்லாம் உங்களுக்கு ரீகால் ஆகுதோ சைட் வேர்ட்ஸை மட்டும் 2 லெட்டர் 3 லெட்டர் 4 லெட்டர் சைட் வேர்ட்ஸ் எழுதுங்க. இந்த சென்டென்சஸில் நிறைய சைட் வேர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு இல்லையா? அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அந்த சைட் வேர்ட்ஸை இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா இதில் எது சைட் வேர்ட்ஸ் எது நார்மல் வேர்டு அப்படிங்கிறத நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ். இட், இந்த சைட் வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் இங்கே எழுதணும். இந்த சைட் வேர்ட்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அதையே நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 2 வேர்ட்ஸ் 2 லெட்டர் சைட் வேர்ட்ஸ் 3 லெட்டர் சைட் வேர்ட்ஸ் 4 லெட்டர் சைட் வேர்ட்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இந்த சென்டென்சஸில் இருக்கிற சைட் வேர்ட்ஸை இங்கே
அண்டர்லைன் பண்ணிவிட்டு எடுத்து எழுதுங்க. இது போல் வேறு சென்டென்சஸ் நீங்கள் உங்கள் புக்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர் மேகசின்ஸில் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற சைட் வேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி ஒரு நோட்டில் ஃபில் பண்ணுங்கள். அது அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு சைட் வேர்ட் கான்செப்ட் இன்னும் நல்லா ரீச் ஆகும். நிறைய சைட் வேர்ட்ஸை நீங்கள் ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, சைட் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஒவ்வொரு சைட் வேர்டோட ஸ்பெல்லிங் அண்ட் சவுண்டை ஈஸியாக நீங்கள் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் காப்பி த கிவன் சென்டென்சஸ் நீட்லி. இங்கே சில சென்டென்ஸ் ப்ராக்டிசஸ் இருக்குது. ஜஸ்ட் இதை நீங்கள் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ லைக் டு ப்ளே வித் மை பப்பி. இதை வந்து ஜஸ்ட் ஐ லைக் டு ப்ளே வித் மை பப்பி. இந்த வேர்டை ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு ஃபாஸ்ட்டாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீடிங்க்கும் 4 லைன்ஸ் வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதில் வந்து மை கேட் இஸ் ஏ க்யூட் பெட். இந்த சென்டென்ஸ் வந்து நீங்களே திங்க் பண்ணி எழுதணும். இப்போ ஒரே ஒரு பிக்சருக்கு நான் சென்டென்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதை நீங்கள் மேலே ட்ரேஸ் பண்ணுங்கள். இந்த பிக்சருக்கு உங்களுக்கு எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு தோணுதோ நீங்களே தப்பானாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள். கரெக்ஷன்ஸை வந்து நாங்கள் டீச்சர்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? கேப், த ரெட் கேப் இஸ் ஆன் த டேபிள். இல்லை ஜஸ்ட் ஐ லைக் திஸ் ரெட் கேப். அந்த மாதிரி ஒரே ஒரு சென்டென்ஸை வந்து ஆல்ரெடி நீங்கள் படித்ததுலேருந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இந்த பிக்சருக்கு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபேன், இந்த ஃபேனுக்கு என்ன சென்டென்ஸ் வரும்? இல்லை நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இந்த பிக்சரை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். ஒவ்வொரு பிக்சரும் ஆல்ரெடி நீங்கள் படித்த பிக்சர்ஸாக தான் இருக்கும், நல்லா தெரிஞ்ச பிக்சர்ஸ் தான். இதை வச்சு சிம்பிள் சென்டென்ஸ் ஒரு 3 and 4, 5 வேர்ட்ஸ்க்குள்ளே இருந்தால் கூட ஓகே தான். சிம்பிள் சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். கீழே எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ் இருக்குது. இதுக்கும் நீங்கள் வேறு சென்டென்ஸை ரஃப் நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டோட்டலாக இங்கே 10 பிக்சர்ஸ் இருக்குது. 10 பிக்சர்ஸ்க்குமான சிம்பிள் சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் வித் கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 4 லைன் ப்ராக்டிஸில் ஹேண்ட் ரைட்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இந்த ஒவ்வொரு பிக்சரையும் டிஸ்கிரைப் பண்ணி சிம்பிள் சென்டென்ஸ் மேக்கிங் ப்ராக்டிஸ் இதில் உங்களுக்கு ஈஸியாகும். இது போல் வேறு இந்த எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ் இல்லாமல் புது பிக்சர்ஸும் எடுத்து நீங்கள் சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் ட்ரை பண்ணுங்கள். மை ஃபேவரட் கலர் இஸ் பிங்க். இங்கே 8 பிக்சர்ஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸ் எல்லாமே இங்கே கீழே இருக்கும். இந்த பிக்சர்ஸ்க்கான பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் கீழே இருக்குது. அதை ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணுங்கள், அதை எடுத்து இங்கே ஃபில் பண்ணுங்கள். அவ்வளோதான். மை ஃபேவரட் கலர் இஸ் பிங்க் இங்கே இருக்குது. இந்த கேர்ள் வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதனால் இந்த சென்டென்ஸ் வந்து இதுக்கு சூட்டபுளாக இருக்குது. இந்த பிக்சர்ஸை ரீட் பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸை அதுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்கும், மேட்சாக இருக்கும் அப்படின்றத திங்க் பண்ணி அங்கே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு சென்டென்ஸ் மேக்கிங்காக இந்த ப்ராக்டிஸ். இதில் வந்து A to Zக்காக சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் ஒவ்வொரு வேர்டுமே வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்காது, ஆர்டர் மாதிரி இருக்கும். நீங்கள் A to Z இதை சார்ட் பண்ணி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஒவ்வொரு வேர்டையும் ஃபில் பண்ணுங்கள். இதோட ஸ்பெல்லிங் ஆல்ரெடி இருக்குது. ஜஸ்ட் இதில் A to Z ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் மட்டும் ஃபார்ம் பண்ணாலே போதும். நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அதோட ரீடிங் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு இது ரீயூசபிள் தான். நிறைய முறை இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது போல் வேறு A to Z வேர்ட்ஸை எடுத்தும் இங்கே நீங்கள் சார்ட் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். மோர் ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ மோர் பர்ஃபெக்ட். அதனால் ஒவ்வொரு ப்ராக்டிஸும் உங்களுக்கு ஒவ்வொரு நாலேஜை ஒவ்வொரு முறையும் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ரீயூசபிள் புக் எதுக்காக அப்படின்னா நிறைய முறை நம்ம ரீட் பண்ணும்போது நம்ம பிரெயினில் எல்லா விஷயங்களும் ஃபாஸ்ட்டாக ஸ்டோர் ஆகும். மோர் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு அந்த கான்செப்டில் இன்னும் கிளியராக இருக்கும். ஒவ்வொரு முறை எழுதும் போதும் நீங்கள் புது புது வேர்டை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்து லெசன்ஸ்லேயும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். உங்கள் லெசன்ஸை நீங்கள் ஃபாஸ்ட்டாக படிக்கும்போது அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாமுக்கு நீங்கள் டைம் கொஞ்சம் தான் இருக்கும். அந்த எக்ஸாம் டைம் முடியறதுக்குள்ளே அதை நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எல்லா ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் நான் இதில் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கேன். பேலன்ஸை நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாஸில் ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே வந்து உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் கொடுக்கும். எல்லா வேர்ட்ஸும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் இதை நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட் மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 2 பேஜஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலும் போதும். ஒரு 1 week 10 days இந்த புக்ஸில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் 3 to 4 times 5 times ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து சிபிசி பேட்டர்ன் வேர்ட்ஸ் அண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பார்ட் 2ல் இந்த 2 புக்குமே உங்களுக்கு வந்து சிபிசி பேட்டர்ன் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் ப்ராக்டிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோஸ் எல்லாமே நீட்டாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அகைன் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.